அறிமுக இயக்குனரான அஸ்வின் கந்தசாமி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற டபுள் ஆக்குபென்சி படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். படத்தின் கதை என்னன்றதை பார்த்துடலாங்க. நீங்கள் ட்ரெய்லர் அவங்க வெளியிடும் போதே பார்த்துருப்பீங்க. ஒரு பெண்ணும் ஆணும் ஒருவராகவே இருப்பது பார்த்திங்கன்னா ட்ரெய்லர்லேயே ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்திருப்பாங்க. அது அப்போ பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் அதை திரைக்கதையை எப்படி முழுமையாக அமைச்சு இது சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விமர்சனம் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த கதையை எடுத்துக்கிட்டு தான் இவங்க திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ படத்தின் கதை என்னன்றதை நம்ம ஆரம்பத்திலேருந்தே பார்த்துருவோமே. போஸ் வெங்கட் வினோதினி தம்பதிகள் நீண்ட வருடங்களாக குழந்தையே இல்லைங்க. அப்போ போஸ் வெங்கட் இறைவன்கிட்ட எனக்கு ஒரு குழந்தை கொடுறா இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அப்போ ஒரு ஆண் குழந்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த ஆண் குழந்தை பிறந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரத்திலே இறந்து போயிடுது. இறைவன்கிட்ட போய் இறைவா கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு நீயே எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி வேதனையோடைய திருப்பி முறையிடுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு திரும்ப இறைவன் உயிர் கொடுக்குறாரு. அந்த குழந்தை திரும்ப உயிர் கொடுத்ததையுமே ஒரு ஆண் குழந்தையாக இருந்தது பெண் குழந்தையாக வந்துடுதுங்க. அது பார்த்திங்கன்னா போஸ் வெங்கட்டும் வினோதினியும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா பகலில் பெண் குழந்தையாகவும் இரவில் ஆண் குழந்தையாகவும் வளர ஆரம்பிக்கிறது. ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா போஸ் வெங்கட்டும் வினோதியும் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாங்க. இப்போது அந்த குழந்தை பார்த்திங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இந்த சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணுது அப்படின்றதான் இந்த ஒட்டுமொத்த கதையே. இதில் இந்த கதையை கேட்கும்போது நமக்கு வித்தியாசமாக இருக்குல்ல, அதே மாதிரி தாங்க நம்மளும் போய் தேட்டரில் உட்காந்தோம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த திரைக்கதையில் எந்தளவு நம்ம ஆல்ரெடி ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டோம். இந்த திரைக்கதையில் எந்தளவுக்கு நீங்கள் சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியும்? கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ஆணாக ரஜினின்ற ஒரு பேரை வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சந்தோஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. பெண் கேரக்டரில் பார்த்திங்கன்னா ரேஷ்மா வெங்கட் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே நடிப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காகவும் இங்கே கடவுளோட அவதாரமாக எடுத்த குழந்தை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்திருக்காங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த பகலில் பெண்ணாக இருந்துட்டு நைட்டில் ஆணாக இருக்குது. ஆணாக இருக்கும்போது பாரில் வேலை செய்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் திரைக்கதையில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனால் இது ஒரு கட்டத்துக்கு மேலே சுவாரஸ்யத்தை கொடுக்கலங்க. பெண்ணாக இருக்கும்போது ஒரு கேரக்டரும் ஆணாக இருக்கும்போது ஒரு கேரக்டரும் அவங்களோட நடக்கிற ஒரு ஈகோ இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து இவங்க பெண்ணாக மாற போகிறாங்க, அடுத்து இவங்க ஆணாக மாற போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. இது இன்ட்ரோல் பேக்கு அப்புறம் நம்மளால் உட்காந்து பார்க்கவே முடியல. அந்த அளவு தான் இருக்கிறது இந்த டபுள் ஆக்குபென்சி. இதில் பார்த்தீங்கன்னா டிடிவி கணேசன், பக்ஸி இவங்க அடிக்கிற லூட்டிலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சுவாரஸ்யமாக இருக்கிறது. நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களும் அவங்க கொடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. இதில் சந்தோஷும் ரேஷ்மா வெங்கட் அவர்களுமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஆனால் திரைக்கதையில் இன்னும் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தால் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் லேபில் போயிட்டு இதுக்கான ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது டோட்டலாகவே இவங்க ஆணாக மாறுறாங்களா பெண்ணாக மாறுறாங்களா அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி மாறும் பொழுது இப்போ அதாவது பப்ளிக்கிட்ட இவங்கெல்லாம் பழகின இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடங்கள்லாம் ஒரு சஸ்பென்ஸு ட்விஸ்ட்டு, அதாவது ஒரு சில விஷயங்களை சுவாரஸ்யமாக வச்சுருக்கணும்ல, மேம்போக்காகவே இருக்குது, சாதாரணமே இருக்குங்க. இதனால தான் நமக்கு ஒட்டவே இல்லைன்னு ஆரம்பத்திலே சொன்னது. ஏன்னா ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு மேம்போக்காக சொன்னீங்கன்னா எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், அதுதான் பண்ணி வச்சுருக்கார்கள். ஆனால் ஒட்டுமொத்த கதையாக பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான கதை, திரைக்கதையும் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் சுவாரஸ்யமாக பண்ணியிருந்துருக்கணும். அதனால் இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நேர்த்தியாக திரைக்கதையை அமைத்திருந்து நிறைய விஷயங்களை பண்ணக்கூடிய இடங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். கிளைமேக்ஸும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்தாலுமே ஒரு சுவாரஸ்யமாக கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் ஒட்டுமொத்த கதையாக பார்க்கும்பொழுது தேட்டர் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை தேட்டரில் பார்க்கக்கூடிய படம் தான். ஆனால் இன்னும் மெனக்கட்டு இருந்தால் படம் சூப்பராக வந்திருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை பார்க்கலாங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.